இந்த மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை 1 அன்னைக்கு மகாசக்தி மாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். வேற எந்த கோயிலுக்கும் நான் போகல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கோவில் வந்து போக முடியல அப்படின்னா அம்பாள் வந்து நம்மளை தேடுவாங்க, வருத்தப்படுவாங்கன்னு நினைப்பேன். அதுல ஒண்ணு மகாசக்தி மாரியம்மன் கோயிலும், இன்னொன்னு வந்து நாகமணி தேவி அம்மன் கோயிலும். இந்த 2 கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாகமணி அம்மன் தேவி கோயில்ல வந்து அப்பா சொல்லுவாரு, நீங்களாம் வந்து வரல அப்படின்னா அமாவாசை கண்டிப்பா வரணும்னு நினைப்பாரு. அப்படி வரலன்னா சாமி வந்து நம்மளை தேடும், அவளே வந்து வருத்தப்படுவா, இவ்வளவு அலங்காரம் பண்ணி நம்ம இருக்கோம், பிள்ளைங்க வந்து நம்மளை பார்க்கல, நம்மளை வந்து பார்க்க வரலையேன்னு சொல்லி அம்மா வந்து ஏங்குவான்னு சொல்லுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் நினைக்கிற கோயில் வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மன் கோயிலும் மகாசக்தி அம்மன் கோயிலும் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போய் வேண்டுதல் வைக்கணும், நம்ம வந்து சாமியை போய் கும்பிடணும் அப்படிங்கறத தாண்டி சாமி வந்து நம்மளை தேடும், அம்மா வந்து நம்மளை தேடுவாங்க, அவங்க வந்து வருத்தப்படுவாங்கங்கிறதுக்காகவே வந்து வார வாரம் கரெக்டா வந்து கோவிலுக்கு போய் விளக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இப்ப மனசு தோணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி தோணியிருக்கா? நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்பாள் பேர் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.